Hi students, good afternoon. 9th Mathematics, Chapter 1 Set Language, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class we have discussed application of on cardinality of sets in two events. So the example 1.30, exercise 1.6, fourth and fifth sum completed in our last class. There are three sums, three application sums discussed in the previous class. So today we are going to discuss another two events based sums. So first one, example 1.31. ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம டூ ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணியோ அல்லது ஃபார்முலா யூஸ் பண்ணியோ எப்படி அப்ளிகேஷன் சம் வந்து பயன்பாட்டு கணக்குகளை தீர்ப்பது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸசைஸில் வந்து ஃபோர்த்து சம்மும் ஃபிஃப்த்து சம் எக்ஸாம்பிளும் 1.30 த்ரீ சம்ஸ் லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.31 பாருங்கள். Say in a party 60 people, in a party 60 people. அப்போ total number of people எத்தனை அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. 35 had vanilla ice cream, 30 had chocolate ice cream. ஸோ ஒரு விருந்தில் 60 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 35 பேர் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், தமிழில் பனிக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 35 பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் 30 பேர் வந்து சாக்லேட் பனிக்கூழ் அதாவது சாக்லேட் ஐஸ்கிரீமும் எடுத்துக்கொண்டனர். ஆல் த பீப்புள் ஹேட் அட்லீஸ்ட் ஒன் ஐஸ்கிரீம். இந்த அட்லீஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணும்பொழுது முக்கியமான ஒரு வேர்டு. பங்கேற்றவர்களில் அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்கூழையாவது எடுத்துக்கொண்டால். ஸோ அது குறைந்தபட்சம் ஒரு ஐஸ்கிரீம். ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஐஸ்கிரீம் மீன்ஸ் தமிழில் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். குறைந்தபட்சம் அப்படின்னா அங்கே கலந்துக்கிட்ட 60 பேர் இல்லாமல் யாராவது ஒருத்தர் எதையுமே சாப்பிடலன்னு சொல்லலை. ஸோ 60 பேருமே கட்டாயமாக ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாங்க. குறைஞ்சது ஒன்று அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு சிலர் வந்து வெண்ணிலா சாப்பிட்ருக்கலாம், ஒரு சிலர் சாக்லேட் சாப்பிட்ருக்கலாம், ஒரு சிலர் ரெண்டையுமே வாங்கி கூட சாப்பிட்ருக்கலாம். ஸோ இந்த குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்படிங்கிற பொழுது நமக்கு இந்த 3 மீனிங் இருக்குது அதில். ஓகே, ஸோ தென் ஹவு மெனி ஆஃப் தம் ஹேட் போத் வெண்ணிலா அண்டு சாக்லேட் ஐஸ்கிரீம்? அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு. வெண்ணிலா மற்றும் சாக்லேட் என 2 வகை ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதாவது வெண்ணிலா ஐஸ்கிரீமை மட்டும் சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? தேர்டு கொஸ்டின் ஒன்லி சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீமை மட்டும் அதாவது சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை. ஸோ மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறாங்க. ஸோ இங்கே 2 விதமான ஐஸ்கிரீம், ஒன்று வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஒன்று சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒன்று. அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல 2 செட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏ அப்படிங்கிறது அல்லது வி அப்படிங்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க யாரெல்லாம், எந்தெந்த மக்கள் யாரெல்லாம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களோ அவங்கள வி அப்படிங்கிற செட்லேயும், யாரெல்லாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களோ அவங்கள சி அப்படிங்கிற ஒரு செட்லேயும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லெட் வி பி தி செட் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப்னு எழுதக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஸோ வி என்பது வெண்ணிலா பனிக்கூழ் எடுத்துக்கொண்டவர்களின் கணம், எண்ணிக்கைன்னு எழுதக்கூடாது, தமிழ்லேயும் கணம் தான் எழுதணும். அண்டு சி பி தி செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் சாக்லேட் ஐஸ்கிரீம். சி என்பது சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கொண்டவர்களின் கணம் என்க. ஓகே, இப்போது 2 செட்டுக்கு நேம் கொடுத்தாச்சு. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க எத்தனை பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை செட் வின்னு எடுத்திருக்கோம். அப்போ எத்தனை பேர் சாப்பிட்டாங்கிறது நமக்கு என்னென்னா என் ஆஃப் வி. அதை எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 35 பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் 30 பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாக்லேட் அப்படிங்கிறது சி அப்படிங்கிற செட்டில் எடுத்திருக்கோம். நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற பொழுது n ஆஃப் சி ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 30. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்லியிருக்காங்க, போத் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்க எத்தனை பேர்னு தெரியாது, அதுதான் கொஸ்டின். ஆனால் அட்லீஸ்ட் எனி ஒன் பீப்புள், at least all the people had at least one ice cream அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பீப்புளுமே வந்து ஒரு ஐஸ்கிரீம் அட்லீஸ்ட் ஒன் சாப்பிட்ருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர், 60 பீப்புள். அப்போது அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னாவே நமக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் a யூனியன் b தான் அட்லீஸ்ட் ஒன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. 3 ஈவெண்ட்ஸ் போகும்பொழுது இந்த அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படிங்கிற வேர்டு நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னா n ஆஃப் a யூனியன் b கேட்குறாங்கன்னு அர்த்தம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்து கேட்டாங்க இல்லையா, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு ஒரே கொஸ்டின் தான் நமக்கு. ஸோ மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டாங்களோ n ஆஃப் a யூனியன் b ஃபார்முலா அப்ளை பண்ணால் கிடச்சிரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டாலும் n ஆஃப் a யூனியன் b ஃபார்முலா அப்ளை பண்ணால் கிடச்சிரும். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக v இருக்குது, பிக்கு பதிலாக சி இருக்குது. அப்போ 60ங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் v யூனியன் c, அதான் வந்து நமக்கு 60. ஓகே, ஸோ லெட் x be the number of people who had both ice cream. இரண்டு ஐஸ்கிரீமு, இரு வகை ஐஸ்கிரீமையும் எடுத்துக்கொண்டவர்கள் எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் த வென் டயக்ராம், ஸோ டயக்ராமுக்கு வந்துடுவோம். டயக்ராம் கீழே இருக்குது பாருங்க, இதான் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வென் டயக்ராமில் 35 அப்படிங்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, 30 அப்படிங்கிறது சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நமக்கு வெண்ணிலாவையும், இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நமக்கு சாக்லேட்டையும் எடுத்துக்குது. இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் 35 பீப்புள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த க்ரீன் மட்டும் கிடையாது, இந்த க்ரீன் ப்ளஸ் ஒயிட் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த 35. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி 30 அப்படிங்கிறது நமக்கு வந்து சாக்லேட் அப்படின்னா இந்த எல்லோ மட்டும் நமக்கு கிடையாது, இந்த எல்லோ ப்ளஸ் ஒயிட் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இந்த 30. ஓகே, இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டுமே எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எடுத்ததுமே நமக்கு வந்து இந்த ரெண்டுமே எத்தனை பேர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரலில் இருக்கிற வேலையை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு 2 சம்மில். ஸோ லாஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி சம் பார்த்துருப்போம். இந்த டீ காஃபிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதே சேம் மாடல் கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க கொஸ்டின் கேட்டது ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னாக்கா 2 சாக்லேட்டுமே சாப்பிட்டவங்க எத்தனை பேர், 2 ஐஸ்கிரீமே சாப்பிட்டவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க. போத் வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம், அது எவ்வளோன்னு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அதான் இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள். லெட் எக்ஸ் பி தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் போத் ஐஸ்கிரீம். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 35லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா யார் வெண்ணிலா ஒன்லி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த 30லேருந்து யார் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒன்லின்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் எத்தனை பேர் வரணும், 60 பீப்புள் வரணும். ஒரு சிலர் வெண்ணிலா சாப்பிட்டவங்க 35 அப்படின்னா இந்த 35ல் எக்ஸ் பீப்புள் வந்து என்ன சாப்பிட்ருக்கலாம், சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் மொத்தம் 30 பீப்புள் எடுத்திருக்காங்க. அந்த 30 பீப்புள்ஸில் எக்ஸ் பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமையும் எடுத்து சாப்பிட்ருக்கலாம், ரெண்டுமே ஈட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஒன்லி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டவங்க எத்தனை பேர், சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டவங்க எத்தனை பேருங்கிற இந்த 2 கொஸ்டினையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா இதுக்கு பெரிய ஸ்டெப்பெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மொத்தம் 35 வெண்ணிலா சாப்பிட்டவங்கன்னு சொல்லி மொத்தம் 35, அதில் எக்ஸ் வந்து 2லேயுமே சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. அந்த 35லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா அதாவது 35 மைனஸ் எக்ஸ், அதான் வெண்ணிலா ஒன்லி. அது இந்த க்ரீன் போர்ஷன் மட்டும், அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, க்ரீன் ப்ளஸ் ஒயிட்டு ரெண்டும் சேர்ந்தா 35, க்ரீன் மட்டும்னா 35 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி எல்லோவும் ஒயிட்டும் சேர்ந்தா 30, அதிலிருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா
30 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சாக்லேட் ஒன்லி, 35 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்லி அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், வெண்ணிலா ஒன்லி கண்டுபிடிச்சாச்சு, சாக்லேட் ஒன்லி கண்டுபிடிச்சாச்சு. இந்த 35 மைனஸ் எக்ஸுங்கிறது வெண்ணிலா மட்டும்தான் சாப்பிட்ருப்பாங்க. 30 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஐஸ்கிரீமுமே சாப்பிட்ருப்பாங்க. ஸோ வெண்ணிலா மட்டும் சாப்பிட்டவங்க, சாக்லேட் மட்டும் சாப்பிட்டவங்க, 2மே சாப்பிட்டவங்க, 3மே ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் எவ்வளோ வரணும்? 60 வரணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். ஏன்னா எதையுமே சாப்பிடாதவங்க யாருமே கிடையாதுன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை 3 ஆட் பண்ணால் 60 வரணும். அதான் கால்குலேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஃப்ரம் த வென் டயக்ராம் 35 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வெண்ணிலா ஒன்லி, 30 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சாக்லேட் ஒன்லி. இது வெண்ணிலா ஒன்லி, சாக்லேட் ஒன்லி. எக்ஸ் அப்படிங்கிறது போத் ஐஸ்கிரீம் 2மே சாப்பிட்டவங்க. ஸோ இது 3மே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 30 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், 30 மைனஸ் எக்ஸ். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்னு சொன்னோம்? 60 வரணும்னு சொன்னோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் எக்ஸ் ஒரு ப்ளஸ் எக்ஸ் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 30யும் 35 ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 65 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிடலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் தான் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஆல்ரெடி இந்த சைடு வந்து என்ன இருக்குதுன்னா 65 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு வந்து ரைட் சைடு வந்துடும், 6 வந்து 60 லெஃப்ட் சைடு வந்ததுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ 65 மைனஸ் 60 ஈக்குவல் டு எக்ஸ். therefore x equal to 65ல 60 போயிடுச்சுன்னா 5. நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியும்? 60 மைனஸ் 65 ஈக்குவல் டு 5ன்னு எழுதுவாங்க. ஸோ இங்கே பெரிய மிஸ்டேக்கு, தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ x equal to 5. x வந்து யார்? ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் who had both vanilla and சாக்லேட் ஐஸ்கிரீம். இப்போ 5 பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலாவையும் சாப்பிட்ருக்காங்க, சாக்லேட் ஐஸ்கிரீமும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் போத் வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம் அல்லது வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்லின்னு பின்னாடி கூட எழுதிக்கலாம். இந்த ஒன்லி தூக்கி கொண்டாந்து ஹூ ஹேடு, இந்த ஒன்லி வந்து பின்னாடி கொண்டாந்து எழுதிக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்லி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஈக்குவல் டு என்னது நமக்கு எவ்வளவு? ஸோ 30 மைனஸ் எக்ஸு. அப்போ 30 மைனஸ் எக்ஸ் வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ளை பண்ணுங்கள். அப்போ 30. அப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் ஒன்லி சாக்லேட் ஐஸ்கிரீம் அல்லது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒன்லி அப்படிங்கிற போது 30 மைனஸ் எக்ஸ், 30 மைனஸ் 5 25. ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்லிங்கிறது 35 மைனஸ் 5 30. சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒன்லிங்கிற பொழுது 30 மைனஸ் 5 25. இது 3 கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த க்ரீன் மட்டும் 35 மைனஸ் எக்ஸ், எல்லோ மட்டும் 30 மைனஸ் எக்ஸ், ஒயிட் வந்து போத். இதை 3 ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? மொத்த பீப்புள் எத்தனையோ அத்தனை வந்துடணுங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் 1.31 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சம் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதேமாரி கான்செப்ட் அப்ளிகேஷன் இல்லாமல் ஸோ ஈஸியான ஒரு 2 சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 7th சம் 1.6ல் 7th சம் பார்த்திங்க அப்படின்னாக்க A and B are 2 sets such that n of A minus B equal to 32 plus x. n of B minus A is equal to 5x. n of A intersection B equal to x. So illustrate the information by means of Venn diagram given that n of A equal to n of B. Then calculate the value of x. x மட்டும் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A மைனஸ் B, n of A minus B, n of B minus Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n of A minus B மீன்ஸ் A minus Bனாவே என்ன அர்த்தம்? A difference B. A difference Bனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்லி ஏவில் மட்டும்தான் அர்த்தம். அதாவது ஏவில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல.
அப்போ என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு ஒன்றும் இல்லை, வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து என் ஆஃப் ஏ மைனஸ் பி. என் ஆஃப் ஏனா தான் இந்த க்ரீன் எல்லோ ரெண்டும் சேர்ந்தது. என் ஆஃப் ஏ மைனஸ் பின்னா இந்த க்ரீன் மட்டும்தான், எல்லோ கிடையாது. அதே மாதிரி என் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படிங்கிறப்போ இந்த ப்ளூ மட்டும்தான். இந்த ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா என்ன அர்த்தம், என் ஆஃப் பின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த ப்ளூ மட்டும்னா என் ஆஃப் பி மைனஸ் ஏ. அண்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்ன அப்படின்னா எக்ஸ். இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த என் ஆஃப் ஏவும், அதாவது இந்த ஏவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ இது ஃபுல்லாகவும் எவ்வளோ இருக்குதுன்னா ஈக்குவலாக இருக்குது. என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பி ஈக்குவல். ஸோ என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பி ஈக்குவல் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தான் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் தட் பார்த்தீங்கன்னா வெண்டைகிராம் பார்த்துங்க, வெண்டைகிராமில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கான டயக்ராம் உங்களுக்கு தெரியும். இது ஏ டிஃப்ரென்ஸ் பி, இது வந்து பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் எத்தனை பேர் இருக்குதுங்கிறது தான் என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் மைனஸ் பி. இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது என் ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ அல்லது பி மைனஸ் ஏ. சென்டரில் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதை மூணுமே நம்ம கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அப்போ இதை மூணையும் ஆட் பண்ணால் எத்தனை பேர் வரும் அப்படின்னு எழுதுங்கணும் தெரிஞ்சது. இப்போ அது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் இதில் வந்து எந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு பதிலாக தான் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியும் என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஏங்கிறது இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இதையும் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் ஏ இல்லையா. அதே மாதிரி பிங்கிறது இதையும் ப்ளஸ் பண்ணினா கிடைக்கிறது பி நமக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே சம்ஸ்லேயே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ கிவனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க கிவன் தட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி 32 ப்ளஸ் எக்ஸ், என் ஆஃப் பி மைனஸ் ஏ 5x, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எக்ஸ். ஸோ கிவன் தட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என் ஆஃப் ஏங்கிறது இது ஃபுல்லாக தான் என் ஆஃப் ஏ. அப்போ 32 ப்ளஸ் எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் என் ஆஃப் ஏ. இது அப்படியே எல்ஹெச்எஸ்ல எழுதிக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் என் ஆஃப் பி, 5x ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் ஆஃப் பி. ஸோ என் ஆஃப் ஏவுக்கு பதிலாக என் ஆஃப் ஏ அப்ளை பண்ணுறீங்க, என் ஆஃப் பிக்கு பதிலாக என் ஆஃப் பி வந்து வெண்டைகிராம் பார்த்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ ரெண்டு சைடு சிம்பிளிஃபை பண்ணால் போதும். 32 ப்ளஸ் எக்ஸ் 2x, 5x ப்ளஸ் எக்ஸ் 1x எவ்வளோன்னா 6x. இந்த 2x தான் வந்து என்ன மைனஸ் ஆகிடுமா. அப்போ 32 ஈக்குவல் டு 6x மைனஸ் 4x, 6x மைனஸ் 2x ஈக்குவல் டு எவ்வளவு 4x. ஸோ 6xலேருந்து 2x தான் வந்து மைனஸ் ஆகும். 6xலேருந்து 2x போயிடுச்சுன்னா 4x ஈக்குவல் டு 32. அப்போ x ஈக்குவல் டு 32/4, fourth table 8 4s are 32. Therefore x equal to 8. என்ன கொஸ்டின் கேட்டாங்க, டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாங்க. அப்போ x equal to 8. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு 2 marks தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th சம். எக்ஸசைஸில் வந்து நமக்கு 8th சம் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அவுட் ஆஃப் 500 car owners investigated, 400 own car A and 200 own car B, 50 own both A and B cars. Is this data is correct? அதாவது 500 கார் ஓனர்கிட்ட 500 கார் ஓனர்ஸ்கிட்ட நமக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அது 500 காருக்கு என்ன தமிழில் மகிழுந்து. ஸோ 500 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 2 விதமான கார் இருக்குது. ஒன்று ஏ டைப்பில் ஒரு மகிழுந்து, இன்னொன்று பி டைப்பில் ஒரு கார், பி டைப் மகிழுந்து. இந்த ஏவை எத்தனை பேர் வச்சுருக்காங்க, பி எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், 500 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிறோம். அப்படி விசாரிக்கும் பொழுது 400 ஓன் கார் ஏ. இந்த ஏ வந்து 400 ஓனர் வந்து ஏ வச்சுருக்காங்க. 400 பேர் மகிழுந்து ஏயும், 200 ஓன் கார் பி, 200 பேர் வந்து நமக்கு பிங்கிற காரையும் பயன்படுத்துகிறாங்க. மகிழுந்து பியும் 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர்.
both A and B 50 own both A and B. ரெண்டு விதமான காருமே எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கூடிய டேட்டா கரெக்டா எனில் இது சரியான தகவலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது சரியான தகவலா அப்படின்னு கேட்டாங்கனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த N of A union B ஃபார்முலாவை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போ தான் கரெக்டானு அர்த்தம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிவன் தட்டில் மொத்தம் எத்தனை பேர்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறோன்னா 500 பேர். அப்போ N of A union B எவ்வளோன்னு அர்த்தம்? 500ன்னு அர்த்தம். N of A union B, அதாவது ஏங்கிற காரை வச்சுருக்கிறீங்களோ அல்லது பிங்கிற காரங்களை வச்சுருக்கிறீங்களோ அல்லது போத் ரெண்டு காரையுமே வச்சுருக்கிறவங்களோ அதுதான் 500. ஏன்னா இந்த இடத்துல யாருமே காரை வச்சுருக்கல, அப்படி காரே இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு எத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோமோ அத்தனை பேர்த்துக்கிட்டுமே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஏதாவது ஒரு கார் இருக்குது. அதுவும் 2 விதமான கார் மட்டும்தான், கார் ஏ கார் பி. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டையும் கூட வச்சுருக்கலாம். அப்போ இந்த டேட்டா வந்து கரெக்டானு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோன்னா கிவன் தட்டில் N of A union B 500, அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ N of A union Bக்கு என்ன ஃபார்முலா, இது LHS. N of A union Bங்கிறது LHS. ஸோ அதோடைய RHS பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N of A + N of B மைனஸ் N of A × 6NB. அப்போ LHS எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 500 அப்படின்னா RHS சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும் 500ன்னு வரணும். அப்போ இந்த டேட்டா கரெக்டு. ஒருவேளை LHSம் RHSம் நாட் ஈக்குவல் அப்படின்னாக்க கொடுத்துருக்கூடிய டேட்டா வந்து இன்கரெக்டாக டேட்டான்னு அர்த்தம் நமக்கு, அவ்வளோதான். அப்போ 400 ஓன் கார் ஏ அப்படின்னா N of A 400, 200 ஓன் கார் பி அப்படின்னா N of B வந்து 200, 50 ஓன் போத் A and B கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து A இன்டர்செக்ஷன் B, N of A இன்டர்செக்ஷன் B = 50. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ கிவன் தட் N of A union B 500, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். N of Aவும் அவங்களே கொடுத்துட்டாங்க, N of B கொடுத்துட்டாங்க, N of A இன்டர்செக்ஷன் B கொடுத்துட்டாங்க. இந்த RHSல் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா போதும். அப்போ RHS எடுத்துக்கிறீங்க, இதான் RHS நமக்கு N of A + N of B மைனஸ் N of A இன்டர்செக்ஷன் B = 400 + 200 - 50. ஸோ 400 + 200 வந்து 600 - 50 = 550. ஸோ ஏவில் மொத்தம் எத்தனை பேர் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம் 500 கிட்ட. ஆனால் நமக்கு RHSல என்ன ஆன்சர் வருதுன்னா 550. இப்போ 2 ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாட் ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஃப்ரம் 1 and 2 we get 1 is not equal to 2. அப்போ therefore this data is incorrect. கொடுக்கப்பட்டுள்ள தகவல் தவறான தகவல், 2 சமம் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்மு, ரொம்ப ஈஸியான சம் கூட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 6th சம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. இதுவும் 2 ஈவெண்ட்டில் இதுதான் கடைசி சம் இன்னைக்கு இந்த கிளாஸில் நமக்கு. ஸோ in a class, in an examination 50% of the students passed in mathematics and 70% of students passed in science, while 10% of students failed in both subject அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 6th சம்மில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சம் நமக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஸோ புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாமில் எத்தனை % ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷனில் எத்தனை சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள். 2 சப்ஜெக்ட்டு. ஒன்று வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு, இன்னொன்று சயின்ஸு. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டனால இது 2 ஈவெண்ட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் இந்த சம் நம்ம வந்து 6th சம்முக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்முங்கிறதுனால கடைசியாக போட்டிருக்கோம். ஸோ நோட்டில் நம்ம நடத்தின ஆர்டரில் தான் சம் இருக்கணும். கொஸ்டின் வந்து நம்ம என்ன ஆர்டரில் வீடியோவில் நம்ம நடத்துகிறோமோ அதே மாடல் சம்மை ஆர்டராக எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்வில் கணிதத்தில் 50% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் 70% மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு
இன் போத் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டு, சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டு. இதில் வந்து எண்ணிக்கையில் கொடுக்கல, எத்தனை பேர்னு கொடுக்கல. ஸோ இந்த சம்மே முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பர்சன்டேஜில், சதவீதத்தில் தான் பயன்படுத்துகிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எத்தனை சதவீத மாணவர்கள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்களே தவிர மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஆனால் நம்ம கொடுத்துடக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஸோ நம்மளும் அதை அப்படியே பர்சன்டேஜ்லேயே தான் பயன்படுத்த போகிறோம். எழுதும் பொழுதும் பர்சன்டேஜ்லேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். லெட் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட். இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கலையே பார்த்தீங்கன்னாவே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் நமக்கு. என்ன சார் ட்விஸ்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பாஸ்டு மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ணவங்க எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பாஸ்டு இன் சயின்ஸ்லேயும் தேர்ச்சி பெற்றவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே வரும் பொழுது, அதாவது மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ்னு வரும் பொழுது நமக்கு எதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும், பாஸுக்கு தான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் வரும்பொழுது அவன் எது கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஃபெயில்டு அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். இதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸில் 50% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர், அறிவியலில் 70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஸோ ரெண்டுமே பாஸ் பண்ணவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மேலும் 10% இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர், அதாவது கணிதம் மற்றும் அறிவியலில் தேர்ச்சி பெறாதவர்கள் 10%. அப்போ மொத்தம் எத்தனை பர்சன்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா, கிளாஸில் இருக்கிற எல்லாருமே தானே பரிட்சை எழுதியிருப்பாங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% பரிட்சை எழுதுகிறாங்க. அந்த 100%ல் 50% மேக்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 100 பேர் எழுதுகிறாங்கன்னா 50 பேர் பாஸ், 50 பேர் மேக்ஸில் ஃபெயிலு. அதான் மீனிங். அதேமாதிரி சயின்ஸில் 70% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 100 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா 70 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, 30 பேர் வந்து ஃபெயில்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ பாஸ் வந்து 70 பேர், ஃபெயில் வந்து 30 பேர். அதே மாதிரி 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணவங்கிற டீட்டெயிலை கொடுக்காம 2 சப்ஜெக்ட்லையுமே ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு 10% பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100க்கு 10 பேர் வந்து 2 சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயிலு, மேக்ஸ்லேயும் ஃபெயிலு, சயின்ஸ்லேயும் ஃபெயிலு. அப்போ அந்த டேட்டா நமக்கு என்ன அப்படிங்கிறது பாருங்கள். 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட். அப்போ ரெண்டுலேயும் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ரெண்டுலேயும் மொத்தம் எத்தனை பேருங்கிறதையும் நமக்கு டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட்ஸ். 300. ஓகே, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு இன் த எக்ஸாமினேஷன். ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்டு இந்த எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்ட மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர். இஃப் தே டுக் எக்ஸாமினேஷன் இன் ஒன்லி 2 சப்ஜெக்ட். ஸோ அதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியாச்சு 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் இங்கே, மேக்ஸ் அண்டு சயின்ஸ். ஓகே, ஸோ 10% பேர் தேர்ச்சி பெறாதோர், 300 மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ரெண்டுலேயுமே தேர்ச்சி ஆனவங்களை பர்சன்டேஜில் கொடுக்காம ரெண்டுலேயுமே தேர்ச்சி பெற்றவங்களை எண்ணிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபெயில் ஆனவங்கள பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் ஃபெயில் அப்படிங்கிறது பர்சன்டேஜ், ரெண்டுலேயும் பாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ரெண்டுலேயும் பாஸ் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 10% ரெண்டுலேயும் ஃபெயில் அப்படின்னாக்கா ரெண்டுலேயும் பாஸ் வந்து 90% நினச்சிக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. 300 ஸ்டூடெண்ட் பாஸ் இன் போத் சப்ஜெக்ட். மீதி இருக்கிற 90% ஏதாவது ஒன்றில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 10% வந்து ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்க. அப்போ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்களை பற்றி இந்த இடத்துல நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துமே லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு இன் த எக்ஸாமினேஷன் பி 100%. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு, இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ்னு வேணால் போட்டுங்க, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு இன் த எக்ஸாமினேஷன் 100%. ஏன்னா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸாம் எழுதியிருக்காங்க, யாருமே எழுதலை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கொடுக்கல. ஸோ லெட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு இன் த எக்ஸாமினேஷன் ஈக்குவல் டு 100%. நெக்ஸ்ட் லெட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்டு இன் மேக்ஸ், அதை தான் எம்முன்னு எடுத்துக்கிறோம். நல்லா பார்த்துங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க,
பாஸ் பண்ணவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. 50% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸில், 70% பேர் சயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபெயிலை பற்றி கொடுத்துருக்கிறதுனால, ரெண்டுலேயுமே ஃபெயில் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்கிறதுனால நம்ம மேக்ஸ்லேயும் ஃபெயில் ஆனவங்கள எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எத்தனை சதவீதம் பேர் சயின்ஸில் ஃபெயிலோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ லெட் the percentage of students who failed in maths m. Let the percentage of students who failed in science be s. அப்போ மேக்ஸில் பாஸ் பண்ணவங்கள எம்எஸ் எம்ன்னு எடுத்துக்கல, மேக்ஸில் ஃபெயிலான பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை எம்ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி மேக்ஸில் சயின்ஸில் ஃபெயிலானவங்கள எஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போது நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது பாஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டுமே. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பர்சன்டேஜிலிருந்து ஃபெயிலுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறத நம்ம மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். அதான் அடுத்த ஸ்டெப். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 50% பேர் வந்து மேக்ஸில் பாஸ் அப்படின்னா அப்போ மேக்ஸில் எத்தனை பர்சன்ட் ஃபெயிலு, மீதி 50% ஃபெயில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் மேக்ஸ் ஈக்குவல் டு 100%லேருந்து மொத்தம் பாஸ் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணுறோம். 100 minus 50 ஈக்குவல் டு 50%. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் சயின்ஸ் ஈக்குவல் டு 100%லேருந்து பாஸ் பர்சன்டேஜ் 70, 100 minus 70 30%. இப்போது போத் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் போத் ஈக்குவல் டு 10%. இப்போ எல்லாமே பாருங்கள் ஃபெயில்டுன்னு மாறிடுச்சா? எம்மும் ஃபெயில்டில் தான் இருக்குது, எஸ்ஸும் ஃபெயில்டில் தான் இருக்குது, எம் அண்டு எஸ்ஸும் ஃபெயில்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறைஞ்சது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். குறைஞ்சது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னு வந்துச்சுனாவே அது வந்து என்ன அர்த்தம், நமக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பின்னு சொன்னோன்னா அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னாவே என் ஆஃப் ஏ யூனியன் பி. அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது என் ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளவு. இந்த இடத்துல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எம் அண்ட் எஸ்ங்கிறதுனால என் ஆஃப் எம் யூனியன் எஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படி அந்த எம் யூனியன் எஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என் ஆஃப் எம் யூனியன் எஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என் ஆஃப் எம் ப்ளஸ் என் ஆஃப் எஸ் மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஸ். ஸோ என் ஆஃப் எம் வந்து 50%, என் ஆஃப் எஸ் வந்து 30%, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எம் இன்டர்செக்ஷன் எஸ்ங்கிறது 10%. ஸோ 50 + 30 80, 80 minus 10 70. அப்போ தேர்ஃபோர் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க? 70%. இப்போ மொத்தம் 100%ல் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஒன்றா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டுலேயும் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். ஸோ இங்கே ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட், இது பாஸ்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். இந்த பாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபெயிலியர்லேருந்து பாஸுக்கு வரோம். இது அப்படியே 10% போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஓகே, அப்போ என் ஆஃப் எம் யூனியன் எஸ் ஈக்குவல் டு 70%. இது வந்து ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் எனி ஒன், தென் பாஸ்டு இன் அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னா இந்த 70 எதுலேருந்து மைனஸ் பண்ணால் 100லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லையாவது ஃபெயில் ஆனவங்க 70% மாணவர்கள். அப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லையாவது பாஸ் பண்ணவங்க எவ்வளோ அப்படின்னாக்க 30%. அந்த 30% தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. 300 மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 300 மாணவர்கள் இரு பாடங்களிலுமே தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அந்த அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் தான் 30%. அந்த 30% தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னா கால்குலேஷன். அதை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சரையே கொண்டு வர போகிறோம். இப்போ 30% அப்படிங்கிறது அந்த 300 பேர். இந்த 300 பேர்த்த மட்டும் கொஸ்டினில் வந்து நமக்கு எதில் கொடுக்கல, பர்சன்டேஜில் கொடுக்காமல் இருந்தாங்க. நல்லா பார்த்துங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன்
both the subject அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 300 வந்து எத்தனை பர்சன்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம ஃபெயிலுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். n ஆஃப் a யூனியன் பிங்கிறது இந்த இடத்துல ஃபெயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம n ஆஃப் a யூனியன் எஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து எவ்வளோ வந்தது? 70% வந்தது. அப்போது 70% வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கட்டாயமாக பாஸ் பண்ணியிருக்கிறவங்க நமக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் தான். இப்போ மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 30% நமக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த 70% வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க இல்லைன்னா ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்க, அது 70%. அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட், சரி ஹூ பாஸ் இன் போத் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸில் இந்த மிஸ்டேக் இதை மாற்றிக்கிங்க. ஹூ பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட்னு போட்டுங்க. ஓகே, ஏன்னா இந்த 70%ல் யாரெல்லாம் வருவாங்க பாருங்கள். மேக்ஸ் ஃபெயிலு வந்துடுவாங்க, சயின்ஸு ஃபெயிலும் வந்துடுவாங்க, ரெண்டுமே ஃபெயிலு, மேக்ஸு சயின்ஸு ரெண்டுமே ஃபெயில் வந்துடுவாங்க. அப்போ இது எல்லாமே சேர்த்து 70%. அப்போ மீதி இருக்கிறது யார்? மேக்ஸ் ஃபெயில் வந்தாச்சு, மேக்ஸ் பாஸ்னா சயின்ஸ் அவன் ஃபெயிலாக இருப்பான், அவன் இதுக்குள்ளார வந்துடுவான். ரெண்டுமே ஃபெயிலாக இதுக்குள்ளே வந்துடுவான். அப்போ மீதி இருக்கிற ஒரே ஒரு கேட்டகரி தான் எது அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டுலேயுமே பாஸ், அதுதான் ரிமைனிங் பர்சன்ட். அப்போது த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்டு இன் த அட்லீஸ்ட் ஒன்றுக்கு பதிலாக என்னென்னு போட்டுங்க, போத் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுங்க. ஸோ 100 - 70 = 30%. இந்த 30% தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. இப்போ புரிஞ்சுதா? இந்த 30% அப்படிங்கிறது தான் நமக்கு 300 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதணும். இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 100 - 70 = 30%. ஓகே, ஸோ அந்த 30% அப்படிங்கிறது 300. அப்போ அதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100% நம்ம கண்டுபிடிக்கணும். 30% 300னா அப்போ 1% எவ்வளோ? 300/30. அப்போ 100% அப்படிங்கிறது 300/30 × 100. 130 is 30, 10 times 300. அப்போ 10 × 100 1000. அப்போ 100% தான் மொத்தம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த பாஸை வச்சு தான் நம்ம 100%க்கு மாற்றணும். ஸோ 30% 300 ஸ்டூடெண்ட்ஸ் இது மட்டும்தான் நமக்கு எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எண்ணிக்கைக்கு பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ நேரம் வேலை நமக்கு. அப்போ 300% வந்து ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் அப்படின்னா அது எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தெரியணும். அதுதான் 30% அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுவும் டைரெக்டாக வரல, நமக்கு ரெண்டுலேயுமே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயாவது ஃபெயில் ஆனவங்க 70%. அப்போ ரெண்டுலேயுமே பாஸ் எவ்வளோ அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 30%. அதுதான் இந்த இடத்துல நமக்கு முக்கியம். ஸோ அந்த 30%ல் வந்து 100%க்கு மாற்றணும். 100% தான் மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. அப்போ 30%லேருந்து 1% அப்படின்னா 300. இந்த 30 தான் வந்து டிவைட் ஆகிடும் இல்லையா? 300/30. அப்போ இந்த 1% 100ஆக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ண இந்த லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணால் ரைட் சைடும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா 10 × 100 1000. அப்போ ஒரு எக்ஸாமில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு இன் த எக்ஸாமினேஷன் = 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் 1000 பேர் இந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ சம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம் நமக்கு இது. ஸோ எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 6th சம். in examination 50% வந்து பாஸ்டு இன் மேக்ஸு, 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன் சயின்ஸு. ஸோ ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்கிறது தான் நமக்கு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு இடத்த மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸில் ஃபெயில் ஆனவங்கள தான் எம்ன்னு எடுத்துக்கிறோம். அதேமாரி சயின்ஸில் ஃபெயில் ஆனவங்கள எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த பாஸுக்கு பர்சன்டேஜ் மேக்ஸ் சயின்ஸுக்கு மட்டும் பர்சன்டேஜ் வந்து பாஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எதுக்கு மாற்றிக்கிறோம்? ஃபெயிலுக்கு மாற்றிக்கிறோம். 50% பாஸ் அப்படின்னா மீதி 50% நமக்கு ஃபெயிலு. 70% பாஸ் சயின்ஸில் அப்படின்னா மீதி 30% வந்து நமக்கு ஃபெயிலு. அப்போ இதுவும் ஃபெயிலு. சரி, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க
பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றில் ஃபெயில். ஏன்னா ரெண்டுலேயுமே பாஸ்ன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த இடத்துல. 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் போத் சப்ஜெக்ட். ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணவங்க, அதாவது நம்ம ரெண்டுலேயுமே பாஸ் அப்படின்னா இந்த சென்டரில் இது மட்டும்தான் எவ்வளோ அப்படின்னா 300. ஓகே, அப்போது நம்ம அந்த 300ங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கிறோம், அதுதான் 30%. இந்த அட்லீஸ்ட் ஒன் வந்து நமக்கு எவ்வளோ வருது, 70% வருது. இந்த 70%ல் இருந்து நம்ம எதை 100லேருந்து அந்த 70% மைனஸ் பண்ணிங்கன்னா போத் சப்ஜெக்ட்டு கிடச்சிடும். அது 30%. 30%ங்கிறது 100. அப்போ அதிலேருந்து 1% 300/30. இப்போ 100% அப்படின்னாக்க 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 6 இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டான ஒரு சம் நமக்கு. ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஈவெண்ட் யூஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் எக்ஸாம்பிள் 1.31 எக்ஸசைஸில் 7 and 8. இந்த 7 and 8 வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறது சிம்பிளான 2 மார்க்ஸு. 6th சம் வந்து 5 மார்க். ஸோ மொத்தம் 4 சம்ஸ் வந்து இன்றைக்கி இந்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம 3 ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.